Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரையில் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு, அதாவது 2 பொசிஷன் வந்து நமக்கு வந்து கரெக்டான இடத்துல வந்து என்ட்ரி எக்ஸிட் ஆகிடுச்சு. சரி, கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து இப்போ இனிமேல் மார்க்கெட் வாட்ச் பண்ணி அந்த யூஸும் கிடையாது. ஏன்னா நம்மளோட வேலை முடிஞ்சது. இனிமேல் ஃபுல் மார்க்கெட் நம்ம கேஷ் பண்ணோன்னா முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டம் குவைட் பண்ணிவிட்டு வெளியே போகணும். இல்லை வேறு நம்ம அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லலாம், இல்லை நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்ற டைமில் இதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸில் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது எந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த கண்டென்ட்டில் ஒரு போடலாம் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்க வேண்டும் முறை. அதாவது சார், இந்த ஆஃப்டர் த பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு எஸ்எல் எங்கே ஹிட் ஆக போகுதுன்னு பயமாக இருக்குது, இது மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் அப்படின்வாங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் இந்த பயம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பயம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. பயம் இருக்கும். என்னன்னா பிளானோட வர பயம் ஒன்று, பிளான் இல்லாமல் இருக்கிற பயம் ஒன்று. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பயம் வருது அப்படின்னா ஓகே, அந்த பயத்துக்கு அர்த்தம் இருக்குது. ஒரு பிளானே பண்ணாமல் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது எதுவும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஒரு பிளானே இல்லாமல் ஒரு இடத்துல பயப்படுறீங்கன்னா அந்த யூஸ் இல்லையா? அந்த இடத்துல அந்த பயந்து என்ன பண்ண போகிறீங்க அந்த பயத்துக்கு நீங்கள்? ஓகேங்களா? ஒரு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இது கீழே வந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க, உங்களுடைய எஸ்எல் எங்கே இருக்குது? பிளான் இருக்குது. ஏன் எஸ்எல் பண்ணுன்ற பிளான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே என்ட்ரி ஆகிட்டுன்னு டார்கெட் மட்டும்தான் வரணும் எனக்கு, ஸோ இந்த டார்கெட் மட்டும் கேட்ச் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு பிளானில் வந்துடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா பிளான் உங்களுக்கு ரிவர்ஸில் போக சொல்ல வந்து ப்ரைஸ் மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பயம் வரும். இப்போது இந்த இடத்துல வந்து ஏன் எஸ்எல் இருக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபியர், பயம் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதே பிளானோடு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் எப்படின்னா பிளானோடு இருக்கும். இந்த இடத்துல வந்தால் அடடா இன்றைக்கி ஒரு எஸ்எல் கட் ஆகிடுமே அப்படின்ற ஒரு பயம். இன்னொருத்தருக்கு எஸ்எல் கட்டானால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற பயம். நம்ம கேபிட்டல் போக போகுது, லாஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பயம் உண்டு. ரைட், ஓகே, கேபிட்டல் போக போகுது, என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் பிளான். ஓகேங்களா? ஸோ ஃபியர் போகணும் அப்படின்னா பிளானோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்குங்க. இல்லை ஸ்ட்ராட்டஜி தெரியலன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கேன், 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 40-50 ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்து எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு செட் ஆகிறது கிடையாது. ஓகேங்களா? எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? அது கூட உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியல அப்படின்னா எங்கேயாச்சும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி கூட அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை அப்ளை பண்ணுங்கள். அப்போது இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நீங்கள் கற்றுக்கலாம், யார்கிட்டயாச்சும் போய் கற்றுக்கலாம். எப்படின்னா இப்போது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் விஷயத்தை சொல்லித்தராங்க. இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆனால் ப்ரைஸ் இது வரலும் போகும், இல்லை இது வரலும் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கணும், இது மாதிரி ஒரு கிளியராக ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லித்தராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்டுருக்காங்க, 45 days கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த 45 days கம்ப்ளீட் ஆகிறது கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறம் 3 months லைவ் மார்க்கெட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ரன்னிங் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஹோம் ஒர்க்கை வந்து அவங்க எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் லாங் ப்ரொசஸ். தவிர சும்மா 2 நாள் ஹோட்டலில் ரூம் போட்டு நேராக சொல்லித்தரேன், நான் ஆன்லைன்லாம் இல்லை ஆஃப்லைனில் சொல்லித்தரேன் அப்படின்லாம் நோ யூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்லைனில் சொல்லித்தரேன் எங்கே தம்மை யூஸ் ஆகும்? அவங்களுக்குன்னு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூடியோ மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக அவங்களுடைய எல்லா பிளாட்ஃபார்ம் அங்கேயே செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு டியூஷன் மாதிரி கற்றுக்கிட்டு டெய்லி வந்து இந்த மாதிரினா ஓகே, நீங்கள் அதுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் போகலாம். ஆனால் 1 நாள் 2 நாள் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னா ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அது மாத கணக்கில் நீங்கள் நேரடியாக போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சும்மா இதை 1 நாள் 2 நாள் போயிட்டுனா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபியர் போகணும் அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும். நம்ம ட்ரேடிங்கில் எத்தனை ட்ரேடருக்கு நமக்கு சக்ஸஸ் ஆகுது? நான் வந்து 10 ட்ரேட் எடுத்தால் எனக்கு வந்து 8 சக்ஸஸ் ஆகுது, இல்லை 7 சக்ஸஸ் ஆகுது, நோ ப்ராப்ளம். 7 சக்ஸஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை, தப்பு ஒன்றும் கிடையாது. 7 சக்ஸஸ் ஆகுது, மிச்சம் 3 வந்து ஃபெயில் ஆகுது. சரி, ஏன் ஃபெயில் ஆகுது, எதுக்கு ஃபெயில் ஆகுது, கணக்கு போடுங்க. ஸோ அந்த லாஜிக்கோட நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயம் வராது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா? அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சிடுங்க. இப்போ நீங்கள் ஜென்ரலாக பயம் யாருக்கு வரும்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு வரும். ஆப்ஷனோடைய மூமெண்டம் வேறு, ஸ்பாட்டோடைய மூமெண்டம் வேறு. அது ரெண்டுத்தையும் நீங்கள் வேறுபாடு புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஆப்ஷன்லேருந்து பயம் கம்மியாகிடும். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம வந்து டெலிகிராம் சேனல் இன்றைக்கி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருந்தேன். நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்த அவங்க ஐடென்டிஃபை பண்ணி லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுறாங்களே, அது ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், வெரி குட். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இன்றைக்கி சென்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ஓகே, ப்ரைஸு முன்னாடியே நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இந்த கட்டான ப்ரைஸ் இதெல்லாம் வரும் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரைஸும் கீழே வந்திருக்கு பார்த்தீங்க. இது வந்து ஒரே நாள்லேயோ 2 நாள்லேயோ உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுக்கு ப்ராக்டிஸ் வரும். போக 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 இந்த மாதிரி பண்ண ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இன்னொரு லாஸ்ட் இப்போ சென்ட் பண்ணியிருந்தார் பாருங்கள். ஓகே, இது முன்னாடி சென்ட் பண்ண சொல்லிவிடுவேன் லைவ் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் இன்னொன்று ஏன் வந்து ரீசன் ஆச்சு அதில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வித் லாஜிக்கோட வர ஸ்டாப் லாஸை ஏற்றுக்குங்க. வித்தவுட் லாஜிக்கோட வர எதையும் ஏற்றுக்காதீங்க. அது லாபமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும், லாஜிக்கோட ஒரு 500 வந்துச்சா ஓகே, எனக்கு இந்த காரணத்தால் தான் எனக்கு 500 ப்ராஃபிட் வந்துச்சு ஏற்றுங்க. இல்லை எனக்கு லாஜிக் இல்லாமல் ஒரு லாஸ் ஒரு 1000 2000 போதும், அது லாஸே கிடையாது, அது மிகப்பெரிய லாஸ் ஆக போதுன்னு அர்த்தம். எப்பவுமே லாஜிக் இருக்கணும். எது வந்தாலும் சரி லாஜிக் இருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் சப்போர்ட் இருக்குது, நம்ம இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், இந்த எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு வருவாங்க, ஸோ நம்ம டார்கெட் ஹிட் பண்ணிக்கலான்ற ஒரு லாஜிக்கோடு நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஓகே. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சார் இந்த ஃபியர் பற்றி இன்னொரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதான் சொல்கிறேன். ஃபியர் அப்படின்றது ஏன் வருதுன்னா இதுக்காக தான் வருது. காரணமே இல்லாமல் ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து ஃபியர் பயம் வரும், பொசிஷன் சொல்லும். அதே லாஜிக்கோடு உங்களுக்கு ட்ரேட் எடுத்திங்க கிட்டத்தட்ட 50% வந்து ஃபியர் கம்மியாகிடும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னு, எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு தெரியும். அந்த லாஸ் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியும். ரெண்டுத்துக்கும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.